திருமண அறிக்கை. நமது அக்னிஸ்தம்ப ஊழியத்தின் சதிப்பேரி சபையைச் சேர்ந்த பாஸ்டர் ஜேம்ஸ் புனிதரே தேவசகாயம் அவர்களின் மகள் ஜே ஹேனா ஜேம்ஸ் டாலி கிருபாவுக்கும், அவை நகர் மார்னிங் ஸ்டார் காஸ்பல் மினிஸ்ட்ரி சபையைச் சேர்ந்த பாஸ்டர் ஜி பால் பவனன் அவர்களின் மகன் பாஸ்டர் பி ஐசக் இமானுவேலுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட நியாயமான தடையோ காரணமோ உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது அறிவிக்காவிட்டால் இனி ஒருபோதும் ஒரு காலம் இதை குறித்து பேசாதிருக்க கடவுள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது இவர்களுக்கு 3ஆம் விசையாக அறிவிக்கப்படுகிறது. இந்த திருமண காரியங்களுக்காக யாராவது ஒருவர் விசேஷ ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது. சபை விசுவாசிகள் உங்களை யாராவது ஒருவரை கேட்டுக்கொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறதற்கு முன்பாக ஒரு விசை கண்களை மூடி, அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க, எங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. நாங்க வர்றதும் போறதும் ஒரே மாதிரி இருக்கிறது அல்ல. எங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குள்ளாய் போக வேண்டும். இந்த பூமி எப்படி ஒரு மாற்றத்துக்குள்ளாய் மாறிக்கொண்டே இருக்கிறதோ, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபைகளை அனுபவிக்கிறதா இருக்கிறதோ, அதே போல எங்க வாழ்க்கையும் ஒரு புதிதான அனுபவத்துக்குள்ளாய் உமக்குள் வளர கத்த நீங்க கிருபை தரும்படி ஆட்சிபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களிலே 30, 60, 100 பலன் தரட்டும். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசப்பா முன்ன செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 7:30-31. யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் அக்னியிலே தகர்ந்ததாக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கிலும் தோப்பேத்தின் மேடைகளும் கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனிதர் தோன்றவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், நமக்கு ஒரு தவறான டைரக்ஷனை ஆண்டவர் சொல்லாத டைரக்ஷன்ல நம்ம போறதும் ஒரு பொய்யான விஷயம்தான். இதை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம கூட ஆண்டவர் பேச போகிற ஒரு வார்த்தை எரேமியா 9வது அதிகாரம் 3-6 வசனங்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம நாக்கு எப்படி எல்லாம் வளையும், எல்லா பக்கமும் வளையும். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்களாம். இந்த நாக்கைய வில்லு மாதிரி வளைச்சா என்ன ஆகும்? வர்ற வார்த்தைகள் எவ்வளவு அம்பு மாதிரி பாயும், எத்தனை பேர் இருதயத்தை தைக்கும். யோசிச்சு பாருங்க. நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல. அவங்க பலமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி போறது சத்தியத்துக்காக அல்ல. பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்து ஏறுகிறார்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பொல்லாப்புலயே வளர்ந்துகிட்டு போறாங்கன்றத ஆண்டவர் சொல்ற. பொல்லாப்புல ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்துகிட்டே போறாங்க. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இப்படி இருக்கக்கூடாது என்று தேவன் நமக்கு எச்சரிக்கிறார். அப்ப இந்த பொய் நாவு ஆண்டவர் அருவருக்கும் காரியம்னு பார்த்தோம். இந்த ஆண்டவர் அருவருக்கிற காரியத்துல இன்னும் பாத்தீங்கன்னா, அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்து ஏறுகிறார்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம நடந்து வளர்ந்துகிட்டே போறோம். நம்முடைய தவறுகள், நம்முடைய மிஸ்டேக்ஸ்ல நாம வளர்ந்துகிட்டே போகிறோம். நம்முடைய தவறுகள்ல நாம வளர்ந்து போகும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம யோசிக்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்னும் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், என்னையோ அறியாத
அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னையும் அறியாதிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அவரை அறியாம நாம பொல்லாப்புல வளர்ந்துகிட்டே போறோம், துன்மார்க்கத்துல வளர்ந்துகிட்டே போறோம், பிறருக்கு இடுக்கண் செய்வதில் வளர்ந்து கொண்டே போகிறோம். அவரை அறியாம இருக்கிற நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் போய்கொண்டிருக்கும். அப்ப நாம எதை செய்யறோம் என்பதுல நாம் தீர்மானமா இருக்க வேண்டும். நாம் செய்கிறது பிறருக்கு நன்மையா பிறருக்கு தீமையா? நாம் செய்கிறது பிறருக்கு நன்மை செய்தால் நாம நல்லா இருப்போம். அதனாலதான் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் நன்மை இல்லையோ, நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்ப தீமை செய்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இதைத்தான் சொல்றாரு. அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். பிறரை தூற்றி திரிகிற ஒரு நட்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அது தேவையில்லாத நட்பு. நம்ம பார்ப்போம், நல்ல ஒரு நட்புக்குள்ள இருப்போம், ஆனா நம்ம அந்த ஒரு இடத்தை விட்டு வெளியே போகும்போது நம்மளையே தூற்றிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையா அப்படின்னா அந்த நட்பு தேவையில்லை. அப்ப அந்த நட்பு அது பொய்யான நட்பு, அதான் மாயையான நட்பு. அப்ப அந்த பொய்யை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொன்னால் நாம் மாயைக்குள்ளாய் போகக்கூடாது. நட்பிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா எல்லா பொய்யான நண்பர்கள் நம்மிடத்துல என்ன இருக்கிறதோ அதை அபகரிக்கிறதற்காக நட்பை வைத்திருக்கிறார்களே தவிர உண்மையான அன்பிலே வருகிற நட்பு அல்ல. உண்மையான நட்பு என்ன பண்ணும்? ஒரு தவறு செய்தால் அதை தவறு செய்யாதன்னு கண்டிக்கும். ஒரு உண்மையான நட்பு அந்த தவறை திருத்த முயற்சிக்கும். ஆனா உண்மையான நட்பு இல்லை என்றால் உங்களை பொய்க்குள்ளாக, மாயைக்குள்ளாக, தவறான செயல்களுக்குள்ளாக உங்களை கொண்டு போய்விடும். எனக்கு அன்பான விசுவாசிகளே, இன்றைக்கு நாம் இந்த நட்பை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு உலக வழக்க சொல் இருக்கிறது, tell me your friend, I will tell you what you are. உன்னுடைய நண்பனை குறித்து நீ எனக்கு சொல்லு, நீ யார் என்பதை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்ப நம்முடைய நண்பர்கள் சரியான நண்பர்கள், சரியான சவகாசத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நண்பர்களை மட்டும்தான் நாம் நண்பர்களாய் கொண்டிருக்க வேண்டும். நமக்கு தோள் கொடுக்கணும், கஷ்டத்திலையும் தோள் கொடுக்கிற ஒரு நண்பன் தான் நமக்கு உண்மையான நண்பன். ஆனா இன்னைக்கு கஷ்டத்துல நம்ம தோளையை எடுக்கிற நண்பர்கள் அதிகம். ஏன்னா தூற்றி திரிகிறார்கள். வெளியே போய் ஐயா அவனாப்பா, அவன்லாம் மனுஷனா, இது ரொம்ப சர்வசாதாரணமா பேசுகிற வார்த்தையாகி விட்டது இன்னைக்கு இந்த உலகத்துல. அப்ப நாம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ள விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை விழிப்புள்ள விசுவாசிகளாய் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு நிறைய பேர், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்க, ஆனா பாம்பை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். அப்ப வினா உள்ளவர்கள், ஒரு சின்ன சத்தம் நமக்கு பின்னால கேட்டா கூட அப்படி திரும்பி பார்க்கும் பாம்பு. நீங்க கவனிச்சு பாருங்க, அப்படியே இந்த நல்ல பாம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும். அப்படியே எங்க சத்தம் கேட்டாலும் அப்படியே கண்ணுக்கு தெரியாத வேகத்துல போகும். அப்ப பாம்பை போல வினா உள்ளவர்கள்னா நிறைய பேரு நம்மளே ஆண்டவர் பாம்பு மாதிரி இருக்க சொல்லியிருக்காரு. இல்ல, கவனமாய் இருக்க வேண்டும்ன்றதுக்கு தான் ஒரு எச்சரிப்பு உதாரணத்தை கொடுக்கிறார். அப்போ நம்ம புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதிலே தெளிவுள்ள விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. அடுத்தது பாருங்க, அந்த 5வது வசனம், அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். ஏமாத்து, எங்க போனாலும் ஏமாத்து. நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதே கிடையாது. நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு இடமே இல்லாம போகுது. அப்ப ஏமாத்துகிறார்கள். அவர் ஏமாத்துதான் எங்க போனாலும். அப்ப நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் நமக்கு முக்கியம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும், இதை நாம தெரிஞ்சுக்கணும். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள்.
getting training to speak lie. பொய்ய பேசுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்ம யோசிப்போம், நம்ம சின்ன பிள்ளைகள இதெல்லாம் நம்ம செய்த விஷயம்தான். குழந்தைங்களா இருக்கிறப்ப செய்ததை பெரியவங்களா இருக்கிறப்ப செய்யக்கூடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுவோம், அம்மா வீட்டுல எதையாவது வச்சிருப்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் நல்லா கவனிங்க, எதையாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க, நம்ம எடுத்து வாயில போட்டு சாப்பிடுவோம். அது மாவு பொருளா இருந்தா ஈஸியா மாட்டிக்கும், வாயெல்லாம் எங்காவது சிந்தி இருக்கும். அம்மா கேட்டா என்ன சொல்லுவோம், ஒண்ணு இல்ல எடுத்தியா மாவு எடுத்தியா, இல்ல எங்க அம்மா சத்து மாவு வச்சிருப்பாங்க. அப்ப நான் எங்க அம்மாவுக்கு தெரியாம அதை தூக்கி வாயில போட்டுருவேன். அப்படி வாயில போட்டுட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி போவேன். ஆனா கண்டுபிடிச்சிருவாங்க, வாயில இந்த பக்கம் எங்கேயாவது ஒரு பக்கம் சிந்தி இருக்கும், பிடிச்சிருவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவன் இப்படியே தெரியாம எடுத்து எடுத்து சாப்பிடுறாங்கன்னு அந்த டப்பா வச்சிருந்த 2 டப்பா கிளாக்ஸோட், அந்த பால் டப்பா இருக்கும், அந்த பால் டப்பா, நான் சின்ன பையன், அப்ப என்ன 4th 5th தான் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப அந்த டப்பா என்ன பண்ணிட்டாங்க, அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. வேகமா போனேன், அந்த டப்பாவை திறந்தேன், அம்மா இல்லை. நானா போனேன், வேகமா போய் அந்த டப்பாவை திறந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி வாயில போட்டேன். போட்ட செகண்ட்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பொறை ஏறுது, இரும்புறேன், துப்புறேன், என்னவோ பண்றேன், ஒண்ணும் முடியல. என்ன டேஸ்ட்னே எனக்கு தெரியல, வாயெல்லாம் கசக்குது, வாந்தி வருது. என்னடா நான் சீயக்காய் போடுறேன், உள்ள போட்டு வச்சிருக்கேன். சீயக்காய் போடுறேன், உள்ள போட்டு வச்சிருந்தாங்க. இந்த மாவுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன், அந்த சீயக்காய் போடுற வாயில அள்ளி போட்டதுதான். ஒரு அரை மணி நேரத்துக்கு நாக்கெல்லாம் எரியுது, தூண் துப்பி நாக்க கழுவி என்னென்னோ பண்ற, ஒண்ணு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. எங்க அம்மா இருந்து வந்தாங்க, கப்பாவை மாத்தி போட்டியா, நான் சொன்னனே நீ கேட்டியா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள, இன்றைக்கு எல்லாருமே இந்த அனுபவத்துக்குள்ள வந்திருப்போம். அதே மாதிரி இந்த அனுபவம் இன்றைக்கு விசுவாசிகள் ஆன பிறகும் பொய்யை பேச பழகுகிறார்கள். இன்னைக்கு பாஸ்டர் எங்க போனீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லு, உடனே அதுக்கு ஒரு பிளானிங். ஏன் யதார்த்தத்தை பேசி உண்மையா பேசி உண்மையாவே போயிடலாமே. இல்ல எப்ப உன்னை அங்க பார்த்தனே, இல்ல பாஸ்டர் நான் வேற ஒரு வேலையா போயிருந்தேன், எங்க மாமா போயிட்டு சொன்னேன். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை நாம சொல்லுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசிகளா இருக்கிறோம், ஆனா நாம தினமும் பொய்யை பேச நம்மை பழக்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம பொய் பேசுற விஷயத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மிகப்பெரிய விஷயம் இதுதான். நம்ம எதுக்கு நம்ம நாக்க பழக்கிறோம்? உண்மை பேசுறதுக்கு பழக்கிறோமா, பொய் பேசுறதுக்கு பழக்கிறோம்? அப்ப பொய் பேசுறதுக்கு நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் போயிடும். உங்களுக்கு நான் ஏற்கனவே உதாரணத்துக்கு சொன்னேன், நான் வண்டியில வரும்போதே ஒரு கிலோமீட்டர் முன்னால வர்ற மாதிரி சொல்லுவேன். ஆனா ஆண்டவர் என் கூட பேசினப்ப, இங்க வர்றேன்னா இங்க வர்றேன், இந்த இடத்துலதான் இருக்கிறேன்னா இங்க இருக்கிறேன், வர்றதுக்கு டைம் ஆகும்னா டைம் ஆகும். இப்படி பேச பழகுன ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர பாவத்துக்கு அடுத்தவைகளை நாம் பழக்கிக் கொள்ள கூடாது. பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்களாம். அப்ப பொய்ன்றது நாவல தானா வர்றது இல்ல. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் மிக தெளிவா சொல்றார், lie will not come automatically, you have to get training to speak lie. அப்ப நீ பொய் பேச நீ பழகி ஆகணும். அப்ப யோசிப்போம், நம்ம தனியா உட்கார்ந்து யோசிப்போம், இதை சொன்னா இப்படி பண்ணுவாங்க, அதை சொன்ன நிறைய பேர் பிள்ளைங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கேட்கிறப்ப ஏதாவது சொல்றதுக்கு நோட் புக் ஏண்டா மறந்துட்ட, எங்க அம்மா வீட்டை கூட்டிட்டு போயிட்டாங்க சார். ரொம்ப சர்வசாதாரணமா யோசிக்காம பதில் சொல்லுவோம். சில கேள்விகள் கேட்கும் போது பொய் சொல்றதுல நம்ம ரொம்ப நான் எங்க வாத்தியாரை ரொம்ப ஏமாத்தி இருக்கிறேன். நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்னோட டீச்சரை நான் ஏமாத்தி இருக்கிறேன், நிறைய விதத்துல ஏமாத்தி இருக்கிறேன். ஆண்டவரை அறிந்து நான் ரட்சிப்புக்குள்ள போன பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு
எல்லா வாத்தியார்ட்டையும் போய் நான் மன்னிப்பு கேட்டேன். எல்லா டீச்சர்ஸையும் பார்த்து நான் மன்னிப்பு கேட்டேன். ஸ்கூலுக்கே போகல. ஒரு வாரம் இல்லை, கட்டடிச்சுட்டு ஊரை சுத்தினேன். 2வது வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. திரும்பவும் கட்டடிச்சுட்டு ஊரை சுத்தினேன். இப்படியே ஸ்கூலை கட்டடிச்சு நான் ஸ்கூலுக்கு போய் 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த 3 மாசம் முடியும் பொழுது நான் அன்னைக்குன்னு பார்த்து ராஜா தியேட்டர்ல சினிமா பார்த்துட்டு வெளியே வரேன். கரெக்டா ஸ்கூல்ல எதிரில் வாத்தியார் வந்துட்டார். என் கிளாஸ் டீச்சர் அவரு என்னைய பார்த்துட்டாரு. என்னைய பார்த்த உடனே அப்படியே சைக்கிளை பிடிச்சிட்டாரு. சைக்கிளை தள்ளிட்டு வர்றேன். டாய் எங்க போற அப்படின்னா, எங்க நீ ஸ்கூலுக்கு வரல? எனக்கு அவரை பார்த்த உடனே பேசுறதுக்கு வாயும் ஓடல, கையும் ஓடல, காலும் ஓடல. ஒரு நடுக்கம். இந்த நடுக்கத்தையே எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்கிட்டேன். பேச முடியும். டேய் என்னடா பேசுறா அப்படின்றாரு. நான் அப்படியே அமைதியா இருக்கிறேன். என்னடா பேசுறான்றாரு. நான் அமைதியா இருக்கிறேன். அப்படியே யோசிச்சேன். ஒரு fraction of a second. சார் தொண்டை வரல சார், ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க சார். உண்மை. நான் செய்த தவறுகளுக்காக நான் இன்னைக்கு வெட்கப்படுறேன். நான் வெட்கப்படுறேன். அந்த வாத்தியார்ட்ட அப்படியே நடிச்சேன். ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க சார், பேச முடியல. அதனாலதான் சார் நான் கிளாஸுக்கு வரல. முடிஞ்சு போச்சு. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்றதுக்கு நான் ஒரு பெரிய சாட்சி. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்லடா, தொண்டை நல்லான பிறகு நீ கிளாஸுக்கு வா. நீ இதை எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா உனக்கு லீவ் போட்டிருப்பேன். ஆப்சென்ட்ல போட்டிருக்கேன். நான் அட்டெண்டன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி உனக்கு லீவ் போட்டுடுறேன் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு பயங்கர சந்தோஷம். இன்னும் ஒரு வாரம் நல்லா ஆகட்டும், அப்புறம் வா கிளாஸுக்கு. ஒரு வாரம் ஆச்சு. அடுத்த ஒரு 15 நாள் ஆச்சு. அடுத்த ஒரு 15 நாள் ஆச்சு. ஒரு மாசமே முடிஞ்சு போச்சு. திடீர்னு இவரோட மகளுக்கு டெலிவரி. சிஎம்சிக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. பிரசவம் பார்க்கறது எங்க அம்மா தான். டெலிவரி கண்டக்ட் பண்ணி பேபியை கொண்டு வந்து இன்னாரோட ரிலேட்டிவ்ஸ் வாங்கன்னு சொல்லி பேபியை காட்டுறதுக்கு கூப்பிடும் போது எங்க சார் போய் நின்று இருக்கிறார். சாரை பார்த்தோன்னே, சார் நீங்களா எப்படி சார்? மேடம் நீங்களா எப்படி இருக்கிறீங்க? உங்க பையன் எப்படி இருக்கிறான்? என் பையனா? என் பையனுக்கு என்ன ஆச்சு? ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டானே. என்ன ஆச்சு சார்? அவனுக்கு டான்சல்ஸ் ஆபரேஷன் பண்ணி பேசவே முடியாம இருந்தானே அப்படின்னா எங்க அம்மா ஷாக், பயங்கர ஷாக். அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு 3 வயசுலயே ஆபரேஷன் பண்ணிட்டோமே சார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பொய்யை பேச நாம் நம்முடைய மூளையை பழக்குகிறோம். அப்ப அந்த வாத்தியாருக்கு இன்னும் ஷாக். 3 வயசு அவன் என்ன என்கிட்ட அப்படின்னு. அவர் உலகமகா நடிகர், அவர் மேடை நடிகர். அவரு பீமன் எல்லாம் கிளாஸ் ரூம்ல அப்படி நின்னாருன்னா தத்ரூபமா காட்டுவார். பீமன் அப்படின்னு பீம மாதிரியே வந்து நிப்பார். இப்படின்னு அப்படியே கோலியாத் மாதிரி வந்து நிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகர். அவர் சொல்றாரு, ஒரு மகா நடிகன்ட்டே நடிச்சுட்டா நீ மகா நடிகன். அவர் அப்படி சொல்றாரு. அங்க கொண்டு வந்து எனக்கு கிளாஸ்ல கொண்டு வந்து, சரி அவனை அனுப்பி விடுங்க, அவன்கிட்ட ஒண்ணுமே பேசாதீங்க, கிளாஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. சார் உன்னைய வரணும்னு சொன்னாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னைய கூப்பிட்டு தனியா பேசுறாரு. இனிமே இப்படி பண்ணாத, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே இப்படி பண்ணாத, கிளாஸ மிஸ் பண்ணாம. உண்மையிலேயே அப்படிப்பட்ட வாத்தியார்கள் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் இப்படி ஒரு மனுஷனாக உட்கார்ந்து இருக்கிறேன். அவருடைய கிளாஸ்ல அதுக்கப்புறம் தொடர்ந்து யார் கிளாஸ மிஸ் பண்ணாலும் அவர் கிளாஸ மிஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவர் எனக்கு தமிழ்ல ஒரு பெரிய புலமையை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பொய்ய பேச நாம் எப்படி பழகிக் கொள்கிறோம் என்பதற்கு இவைகள் ஒரு சிறு உதாரணம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொய்யை பழகி கொள்ளாதபடி உண்மையை பேச நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா நம்ம உண்மை இல்லாம பொய்ய பேசின வரையிலும் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா நம்ம உண்மையை மட்டும் உண்மையாய் பேசினால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தானாய் வந்து சேரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. அடுத்தது பாருங்க, பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். நம்ம உழைப்பே அக்கிரமம் செய்யறதுக்கு உழைக்கிறோமா?
யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை. அக்கிரமம் செய்யறதுக்கு உழைக்கிறோம். அப்ப நம்ம தவறு செய்யறதுக்காக உழைக்கிறோம். அப்ப என்ன, நிறைய பேர் நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். நல்லா வேலை செய்வான், 500 ரூபாய் 600 ரூபாய். இந்த வாலிப பிள்ளைங்களை நான் கவனிக்கிறேன். பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு எங்கேயாவது ஓடிடுவான். ஓடி நல்லா வேலை செய்வான். ஓடி வேலை செஞ்சுட்டு அவன் செய்யற முதல் வேலை என்னன்னா, ஒரு மொபைல் வாங்கி வீடியோ கேம். யோசிச்சு பாருங்க, அவன் வாங்குறது நான் பார்த்த வரையிலும், இந்த சதுப்பேரியில இருக்கிற அவ்வளவு வாலிப பிள்ளைங்களையும் பார்த்த வரையிலும் அவன் கையில இருக்கிறது மொபைல். உடனே வீடியோ கேம். ராத்திரி 1:30 மணி 2 மணி நான் தனியா வர்றேன், பிசாசு மாதிரி அந்த பிரிட்ஜ் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க. 4 மணிக்கு வர்றேன். 4 மணிக்கு வரும்போது அதே பிரிட்ஜ்ல உட்கார்ந்து இருக்கு. அவன் தூங்குறானா தூங்கலையா எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். இப்ப அவனை அங்க பாக்குறது இல்ல. அந்த பையன் 2 பசங்க இருப்பான்னு, அவனுக்காக போறப்ப வர்றப்ப எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவரே அவனை சந்திங்க. நான் போறப்ப வர்றப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே போவேன். ஆண்டவரே இந்த பிள்ளைங்களை மாத்துங்க. ஏன்னா அதுதான் அவர் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். அடுத்த உழைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு 2 வீலர். கஷ்டப்பட்டு ஒரு 2 வீலர் வாங்கிடுவோம். சுத்தணும், ஒரு 2 வீலர் வாங்கிடுவோம். இது நான் பார்த்த வரையிலும் இது எல்லா இடத்திலையும் இருக்கிற விஷயமாய் காணப்படுகிறது. நம்ம உழைப்பு அக்கிரமத்துக்காக உழைக்க கூடாது. அதுல பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிப்பான், 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போகும். உண்மையா இல்லையாப்பா? 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அது என்ன வெறும் புகையா போகுது. உன்னுடைய உழைப்பு பூரா புகையாய் மாறி விடுகிறது. அங்கேயும் பெட்ரோல் போடுவான், இங்கேயும் பெட்ரோல் போடுவான். வாழ்க்கையில எல்லாமே மண்ணாய் போகிறது, எல்லாமே விரயமாகி விடுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். எப்படி பாருங்க, கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். நம்ம எல்லாமே கபடமான வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை பொய்யாகவே போய்கொண்டிருக்கிறது. அது மெய்யாய் மாற வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, என் தேவன் விரும்புகிறது ஒரு மெய்யான வாழ்க்கைக்கு உன்னை அழைக்க விரும்புகிறார். ஒரு மெய்யான வாழ்க்கைக்கு நீ வாழ ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆனா நீ ஒரு பொய்யான வாழ்க்கைக்குள்ளாகவே ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை நீயே ஏமாத்தி கொண்டிருக்கிற, உன்னை நீயே விரயமாக்கி கொண்டிருக்கிற. உன்னுடைய உழைப்பு, இரத்த வேர்வை எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கபடத்தினால இந்த ஆண்டவர் இல்லைன்னா போ, அவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா போச்சு போ. நிறைய இடத்துல நிறைய விசுவாசிகள், நான் பைபிள் படிக்க மாட்டேன், அப்படி ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னா பரவாயில்ல, இப்படி சொன்னவங்க எத்தனை பேர் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு விரயமாய் போய்விடும். அதனாலதான் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு மெய்யான வாழ்க்கையாய் மாற வேண்டும். எனக்கு அன்பான விசுவாசியை, நீயும் உன் குடும்பமும் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே நீ ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுக்குதான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஏசாயா 59வது அதிகாரம் எடுங்க. ஏசாயா 59வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கைகள் நம்மளே அறியாம ஒரு கரைப்பட்ட கரங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு மாறி, ஆண்டவர் என்னை கழுவி சுத்தம் செய்தார் என்ற உணர்வுக்குள்ளாக நாம் என்னைக்கு வருகிறோமோ அதுதாங்க ரட்சிப்பின் அனுபவம். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த குற்ற உணர்வோடு வாழ்வது நமக்கு மிகப்பெரிய கேடு உண்டாக்கும். குற்ற உணர்வு நமக்குள்ள இருந்தாலே, நாம் குற்ற உணர்வோடு நாம் வாழ ஆரம்பித்தாலே எல்லா வியாதி, கஷ்டம், வேதனை, பிரச்சனை இது எல்லாமே வந்து சேரும்.
குற்ற உணர்வு இல்லாம நம்முடைய இருதயம் பர்ஃபெக்டா கிளீனா ஒரு பிரச்சனை இல்லாம ஓடணும்னா அவனுக்கு வியாதியே கிடையாது. இந்த குற்ற உணர்வுகள் தான் நமக்கு வியாதியையும் விக்னங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறது. அப்ப நாம குற்றமற்றவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. உங்கள் நமக்கே தெரியும், நம்ம ஒரு வார்த்தை போய் பேசிட்டா நமக்கு நெஞ்சு குத்தும். ஐயோ தேவையில்லாம பேசிட்டோமே, இது நமக்கு தேவையில்லாத வேலையாச்சே, இது நம்ம ஏன் பேசணும். இந்த உணர்வு நம்மோடு இருக்கும். இந்த குற்ற உணர்வு தான் நம்மை கெடுத்து விடுகிறது. அடுத்தது பாருங்க, உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நம்மளே அறியாம நியாயக்கேட பேச ஆரம்பிச்சோம். பொய் என்பது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னொன்னா மாறி நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற ஒரு மிகப்பெரிய பாவமாகி விடுகிறது. இததான் ஆண்டவர் வெறுக்கிறார். அடுத்தது பாருங்க, 4வது வசனம் வாசிங்க. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இவன் பாரு எவ்வளவு எனக்கு டார்ச்சர் கொடுக்குறான்னு நம்ம சர்வசாதாரணமா விளையாட்டா பேசுவோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரு கொடுமையான விஷயத்த நாம் இந்த இடத்துல கேட்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரமத்தை பெறுகிறார்கள், தீமையை கற்பம் தரித்து. கற்பம் தரிக்கும் போதே அது தீமையாய் கற்பம் தரித்து பெற்றெடுக்கும் போது அது அக்கிரமமாய் இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலையாய் இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறது இதுதான். நீங்க எதை பெற்றெடுக்க போகிறீர்கள்? நீதியை பெற்றெடுக்க போகிறீர்களா? நீதிக்குரிய வாழ்க்கையில வாழ விரும்புகிறீர்களா? கர்த்தருக்கென்று நீதியாய் நியாயம் செய்யக்கூடிய ஒரு அருமையான விசுவாசிகளாய் கர்த்தர் விரும்புகிற விதமாய் நீங்க மாற விரும்புகிறீர்களா? 5வது வசனத்தை வாசிங்க. கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து. கட்டுவிரியனோட முட்டையை அடைகாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட கொடுமை பாருங்களேன். இன்னைக்கு நம்ம முட்டையை அடைகாத்தா கோழி குஞ்சு வரும். யாராவது ஒருத்தர் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னா நான் வேணா ஒரு 10 முட்டை அனுப்பவா அப்படின்னு கேட்பேன். நான் விளையாட்டாவே கேட்பேன், ஒரு 10 முட்டை வேணா கொடுத்து விடுறேன்ப்பா, ஏன் வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறேன், சும்மா இருக்கிற நேரம் அது மேல உட்காந்தீங்கன்னா அது பொறிச்சாவது வரும் அப்படின்னு நான் விளையாட்டா பேசுவேன். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, கட்டுவிரியனின் முட்டையை அடைகாத்து. அப்ப அந்த கட்டுவிரியனோட முட்டையை அடைகாத்தோம்னா அதுல இருந்து என்ன வரும்? விஷமுள்ள, கொடிய விஷமுள்ள விரியன் பாம்பின் குட்டிகள் தான் வரும். விரியன் பாம்பு கடிக்கிறத விட அந்த குட்டி கடிச்சா விஷம் 100 மடங்கு அதிகமா இருக்கும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, கட்டு விரியனின் முட்டைகளை அடகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறீர்கள், அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். முட்டையை சாப்பிட்டாலே செத்து போவான். கட்டுவிரியனோட முட்டையை சாப்பிட்டாலே செத்து போவான். அப்போ இங்க பாருங்க, அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எதை அடகாத்துக்கிட்டு இருக்கோம்? எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது சீர்தூக்கி பார்க்கணும். அதை நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில காத்திருந்து, இனி என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையாய் வரக்கூடாது ஆண்டவரே என்ற தீர்மானத்தோடு இன்றைக்கு நாம் வெளியே போகணும். இந்த சபையை விட்டு நாம வெளியே போகும்போது என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய சுத்திகரிப்பின் மாதம். நம்மை நாமே சுத்திகரித்து புதிய ஆண்டுக்குள்ளாக ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து போக நாம் நம்மை சுத்திகரித்து பழக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் சரியா செய்யலன்னா நாம் நிறைய காரியங்களை இழந்து விடுகிறவர்களாய் மாறிவிடும். அதனால தயவு செய்து எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் கண்களை மூடி செபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம், நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை முழுவதற்கு அது ஆசீர்வாதமாய் மாற வேண்டும்.
இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் நம்முடைய குடும்பங்களை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் நாம் மாற்ற வேண்டும். முழங்கால் படியிடும். எங்கள் அன்பின் தேவனை அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய விளையாட பெற்ற கிருபைக்காய் நன்றி, உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை மகிமையாய் நடத்துங்க அப்பா. எங்களை தற்சோதனை செய்து பார்க்க இது சரியான நேரம் அப்பா. உம்மை துக்கப்படுத்தாதபடி இனி வருகிற நாட்கள்ல நாங்கள் விரியன் பாம்பின் முட்டைகளை அடைகாக்க விசுவாசிகளாய் இல்லாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உமக்கென்று நாங்கள் ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற கர்த்தர் நீங்க கிருபை காட்டுங்க அப்பா. உமக்கென்று வாழ, உமக்கென்று ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை உமக்கென்று நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.